கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தமிழக அரசு சார்பில் விவரங்கள். கரூரில் தாவேகா ரோட் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகாவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததோடு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்திருந்தது. இதற்கு எதிராக தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையை ரத்து செய்து சிபிஐக்கு மாற்றியதோடு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி கண்காணிப்பார் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு வசமே விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்று பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையை மீண்டும் தொடரும் வகையில் உச்சநீதிமன்றம் பிந்தைய உத்தரவை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணை சரியான திசையில் தான் சென்று கொண்டிருந்தது. எந்த வகையிலும் பாரபட்சமின்றி, அதாவது பாரபட்ச முறையில் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் தான் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. அதுவும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து மேலும் அந்த விசாரணையும் நீதிமன்றம் கண்காணிப்பதாகவும் தெரிவித்திருந்தது. அதே வேளையில் மாநில அரசு தன்னுடைய சட்டப்பூர்வமான அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு நபர் ஆணையத்தை விசாரணைக்காக அமைத்திருந்தது. அந்த ஆணைய விசாரணை முழு சுதந்திரமாக தொடங்கி நடைபெற்று வந்ததாகவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதோடு ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை தடைபட்டது. சிறப்பு விசாரணை குழு விசாரணையும் ரத்து செய்யப்பட்டது. எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில் நடுநிலையான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பிறப்பிக்க வேண்டும். அந்த வகையில் சிபிஐ விசாரணை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரணையை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையை தொடர்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் பதில் மனுவில் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.